கைஸ் ஃபேண்டசி மூவிஸ் அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா வந்து கற்பனையான உலகத்துக்குள்ளே நம்மளை கொண்டு போய் உட்கார வச்சு அவங்க ஒரு 3 மணி நேரம் படம் காட்டுவாங்க. நம்ம அதுக்குள்ளே இருந்த மாதிரி ஒரு ஃபீல் பண்ணுவோம். ஆகா சூப்பராக இருக்கே அப்படிங்கிற மாதிரி. அந்த மாதிரியான ஒரு சில படம்னா ஹாரி பாட்டர் படம் தான் நம்ம பார்த்துருப்போம். அப்படி ஒரு சில லிஸ்ட்டு தான் பார்த்தீங்கன்னா வந்து இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய படம் ஃபேண்டாஸ்டிக் பீஸ்ட் அப்படிங்கிற படம் தான். இதில் மொத்தம் 3 பார்ட் இருக்குது. இது வந்து ஹாரி பாட்டரோட ப்ரீக்வல், அதாவது டம்பிள்டோர் வந்து சின்ன வயசாக இருக்கும் போது நடந்த கதை தான் வந்து இந்த படம். கமாண்டர் அப்படிங்கிற நம்ம ஹீரோ வந்து நியூயார்க் சிட்டி வராரு. எதுக்காக வராருனா அவர் வந்து ஒரு சில சின்ன சின்ன விஷயங்களை வந்து அதாவது விலங்குகளை வந்து கலெக்ட் பண்ணி அவர் வந்து சேகரித்து பாதுகாத்து வச்சிருப்பாரு அவரோட சூட் கேஸில். இதில் ஒரு சிலது வந்து தப்பிச்சு நியூயார்க் வந்துடும். இங்கே வந்து அதை கண்டுபிடிச்சி அவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதை பத்திரமா கொண்டு போகிறதுக்காண்டி வருவார். இங்கே இப்படி ஒரு ஸ்டோரி நடந்துகிட்டு இருக்கும்போது சுழலை கண்டுபிடிக்கிறதுக்கான இன்னொரு ஸ்டோரி ஒன்று நடந்துகிட்டு இருக்கும். அதாவது உலகத்தை அழிக்கிறது அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருக்கும். ஸோ இதெல்லாம் நடந்து கிளைமேக்ஸில் நடக்குது அப்படிங்கிறதா வந்து இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டோட ஸ்டோரி. செகண்ட் பார்ட் பார்த்தீங்கன்னா வந்து கிரைம் ஆஃப் கிரிண்டர்வால்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். கிரிண்டர்வால்டுங்கிறது வந்து நம்ம ஜானி டெப் பண்ணியிருப்பாரு. அதாவது வந்து ஆஸ்கபான் சிறையிலேருந்து தப்பிச்சு வந்த மாதிரி எடுத்திருப்பாங்க. அவர் வந்து என்ன பண்ணுவார்னா மக்கிள்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது நார்மல் மக்கள் இருப்பாங்களா, இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா வந்து தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரணும். அதாவது வந்து இவங்க எல்லாரையும் அடிமைப்படுத்தி நான் வந்து தலைவனாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வருவார். இதுக்காக இவர் வந்து ஒரு விசார்ட் படையை, ஒரு மேஜிக்கல் படையை வந்து திரட்டிட்டு இருப்பார். இதுக்கு ஆல்பஸ் டம்பிள்டோர் வந்து நம்ம நியூட்ஸ் கமாண்டர் நம்ம ஹீரோ கிட்ட வந்து ஹெல்ப் கேட்டு இவங்க 2 பேரும் சேர்ந்து வந்து அவர் தடுத்தாங்களா இல்லையா அப்படிங்கிறத வந்து செகண்ட் பார்ட்டோட ஸ்டோரி. ஆக்சுவலாக தேர்ட் பார்ட்டோட ஸ்டோரியும் இதே கண்டினியூட்டியில் தான் போகும். அங்கே வந்து ஓட்டு எடுத்து இந்த மாதிரி பண்ணுறது எப்படி தடுக்கிறது அப்படிங்கிற மாதிரி எடுத்திருப்பாங்க. அந்த படத்தோட பேர் வந்து சீக்ரெட் ஆஃப் டம்பிள்டோர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். நிறைய ஃபேண்டசியான விஷயங்கள்லாம் இந்த படத்தில் இருக்குது. ஹாரி பாட்டர்ல என்னெல்லாம் மிஸ் பண்ணியிருப்பீங்களோ அதெல்லாம் வந்து இந்த படத்தில் கொடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருப்பாங்க. 3 பாட்டுமே பார்த்தீங்கன்னா வந்து தமிழ் டபுள் அவைலபிளாக இருக்குது. தேர்ட் பார்ட்டில் வந்து கிரிண்டர்வால்ட் கேரக்டர் வந்து ஜானி டெப்புக்கு பதிலாக வேற ஆள் பண்ணியிருப்பாங்க. அதுவும் வந்து நல்லா தான் பண்ணியிருப்பாங்க. நம்ம லிஸ்ட்டில் செகண்ட் பார்க்கக்கூடிய படம் பார்த்தீங்கன்னா மார்டல் காம்பேட் அப்படிங்கிற படம் தான். இந்த படத்தோட கேம் வந்து நிறைய பேர் விளாண்டுருப்பீங்க. பட் ஸ்டோரி நம்ம படத்தோட ஹீரோ பார்த்தீங்கன்னா வந்து MMA ஃபைட்டராக இருக்காரு. ஸோ ஆக்சுவலாக வந்து எந்த பவருமே இல்லாத ஒரு நார்மல் மனுஷனாக இருக்காரு. அவுட் வேர்ல்ட்லேருந்து ஒரு சிலர் வர்றாங்க பூமியை கைப்பற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம ஹீரோவோட ஃபேமிலி பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா வந்து பயங்கரமாக இருக்கும். ஆனால் இவர்கிட்ட எந்த பவருமே இல்லை அப்படிங்கிற மாதிரி இருப்பார். ஸோ இவரை ட்ரெயின் பண்ணி இவருக்குள்ளே இருக்க பவரை வந்து வெளியே கொண்டு வந்து இவரை வச்சு மார்டல் காம்பேட் ஃபைட்டில் வந்து லாஸ்ட்டில் வின் பண்ணி ஜெயிச்சாரா இல்லையா அப்படிங்கிறதான் வந்து இந்த படத்தோட ஸ்டோரி. ஒவ்வொரு கேரக்டருக்குமே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து எடுத்திருப்பாங்க. எந்த ஒரு கேரக்டருமே வேஸ்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. அது மாதிரி ஒவ்வொரு ஃபைட்டுமே பார்த்தீங்கன்னா வந்து ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் இந்த பக்கமும் இருக்கும். ஏன்னா ஃபைட்டு தான் அந்த படத்தில் மேஜர் ஹைலைட். கேமில் நம்ம என்னெல்லாம் பார்த்துருப்போமோ அந்த மாதிரி தான் வந்து இந்த ஃபைட்லாம் பார்த்தீங்கன்னா வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒவ்வொரு ஃபைட்டுமே பார்த்தீங்கன்னா வந்து ஒவ்வொரு கேரக்டரோட ஒவ்வொரு கேரக்டர் ஃபைட் பண்ணும்போதும் சூப்பராக இருக்கும். ஐஸ் வர்சஸ் ஃபயர் அந்த மாதிரிலாம் வந்து ஃபைட் எடுத்திருப்பாங்க. இந்த படத்துக்கு பார்ட் 2 லீடு கொடுக்குற மாதிரி தான் முடிச்சிருப்பாங்க. பட் பார்ட் 2 வருதா இல்லையாங்கிறது தெரியல. இந்த படம் ஆனால் தமிழ் டபுள் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் உட்காந்து ஃபேமிலியோட நம்ம லிஸ்ட்டில் 3ஆவது பார்க்கக்கூடிய படம் டஞ்சன்ஸ் அண்ட் டிராகன்ஸ் ஹானர் அமாங் தீவ்ஸ் அப்படிங்கிற படம் தான். இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னா ஒரு குரூப் ஆஃப் தீவ்ஸ், அதாவது திருடங்க வந்து எல்லாம் சேர்ந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கோட்டைக்குள்ளே போய் ஒரு புதையல் அப்படிங்கிறத வந்து தேடி கண்டுபிடிச்சி எடுத்துகிட்டு வரணும். அதுக்குள்ளே நிறைய ட்ராப் செட் பண்ணியிருப்பாங்க. உள்ள வந்து ஒரு விச் இருப்பா, அவளை தாண்டி உள்ளே போகணும் அப்படிங்கிறதா இந்த படத்தோட ஸ்டோரி. ஒவ்வொரு கேரக்டருக்கும் பார்த்தீங்கன்னா வந்து ஒவ்வொரு சூப்பர் பவர் இருக்கும். அது எல்லாருமே அவங்க யூஸ் பண்ணி உள்ளே போகணும் அப்படிங்கிற மாதிரி தான் எடுத்திருப்பாங்க. பட் இந்த படத்தில் அங்கங்கே பார்த்தீங்கன்னா டிராகன் ஒரு சீன் பயங்கரமாக இருக்கும். காமெடிக்கு பஞ்சமே இருக்காதுங்க இந்த படத்தில். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பணத்தை எழுப்பி 5 கேள்வி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணம் சொல்லும். ஆக்சுவலாக அந்த 5 கேள்வி எப்படி கேட்குறாங்க அப்படிங்கிற சீனை வந்து செம்மையாக ஒர்க் அவுட் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் அந்த உருமாறுற சீன்லாம் இருக்கும். ஒவ்வொரு மிருகமாக மாறுற மாதிரி, ஒவ்வொரு மனுஷனாக மாறுற மாதிரி, அந்த மாதிரி உருமாற பவர் ஒரு ஆளுக்கு இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா டிராகன் வர சீனாக இருக்கட்டும். அப்புறம் பார்த்தீங்கன்னா 2 வால் உள்ள ஒரு புலி ஒன்று வரும், சிறுத்தையாக புலி ஒன்று வரும். அது வர சீன்லாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க. காமெடிக்கு மஞ்சள் இருக்காது, ஆக்ஷனுக்கு மஞ்சள் இருக்காது. தமிழ் டபுள் அவைலபிளாக இருக்குது. ஃபேமிலியோட நீங்கள் உட்காந்து பார்க்கலாம். செம்ம வாட்சிங்க, ஒருத்தான வாட்ச் அந்த மாதிரி இருக்கும் படம். நம்ம லிஸ்ட்டில் 4ஆவது பார்க்கக்கூடிய படம் ஜர்னி டு த மிஸ்டீரியஸ் ஐலண்ட் அப்படிங்கிற படம் தான். ஜுமான்ஜி படம் மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து ராக் வந்து இந்த மாதிரி படத்துலலாம் கண்டிப்பாக நடிப்பார். ஸோ ஒரு குரூப் ஆஃப் பசங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து அப்பாவை கூட்டிகிட்டு தாத்தாவை தேடி ஒரு தீவுக்கு வந்து போகிறாங்க. அங்கேருந்து ஒரு சிக்னல் வந்துச்சு, காணாமல் போயிட்டார் அப்படிங்கிற மாதிரி அவரை தேடி வந்து அந்த தீவுக்கு போகிறாங்க. ஸோ அங்கே போனதுக்கப்புறம் என்னெல்லாம் மிஸ்டீரியஸாக இருக்குது அப்படிங்கிறத அந்த படத்தோட ஸ்டோரி. ஸோ அங்கேருந்து எப்படி திருப்பி வந்தாங்க அப்படிங்கிறதையும் நல்லா எடுத்திருப்பாங்க. இந்த படத்தில் ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா சின்ன சின்ன விஷயங்கள்லாம் பெருசாக இருக்கும், பெருசாக இருக்கிறதுலாம் சின்னதாக இருக்கும். அதாவது ஒரு யானை பார்த்தீங்கன்னா வந்து சின்னதாக இருக்கும், ஒரு குட்டி தேலை பார்த்தீங்கன்னா வந்து பெருசாக இருக்கும். அந்த மாதிரி காட்டியிருப்பாங்க இந்த படத்தில். படம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸைட்டிங்காக இருக்கும். அடுத்து என்ன வரப்போகுது, இந்த விலங்கு வந்து எப்படி இருக்கும், இதை காட்டினா எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருப்பாங்க. அங்கங்கே ஒவ்வொரு சீனுமே பார்த்தீங்கன்னா வந்து அட்வென்ச்சரஸாக தான் இருக்கும் படம் ஃபுல்லாகவே. தமிழ் டபுள் அவைலபிள். நம்ம லிஸ்ட்டில் கடைசியாக பார்க்கக்கூடிய படம் பேர் என்னன்னா வார்கிராஃப்ட் அப்படிங்கிற படம் தான். ஆர்க் அப்படின்னு சொல்லக்கூடிய வேற ஒரு வேர்ல்டில் இருக்கக்கூடிய கூட்டத்துக்கும் மனுஷங்களுக்கும் 2 பேருக்கு நடுவில் நடக்கிற போர் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த படம் முழுக்க சண்டை. ஆர்க் கூட்டத்தோட தலைவன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போர்ட்டல் ஒன்று ஓப்பன் பண்ணோம்னா உயிர்களை வந்து பலி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உயிர்களை பலி கொடுக்கும்போது அந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆர்க் வந்து அதை நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கலாம். கடைசியில் வந்து அவங்க மனுஷங்களோட சேர்ந்து இவங்களை தடுத்து நிறுத்தினாங்களா இல்லையா அப்படிங்கிறத அந்த படத்தோட ஸ்டோரி. ஒரு ஹை பட்ஜெட் படம் சொல்லணும். ப்ரொடக்ஷன் வேல்யூலாம் பற்றி கவலையே படாமல் CGIக்குன்னு இறச்ச மாதிரி இருக்கு காசு. அந்த அளவுக்கு பயங்கரமாக இருக்கும். குவாலிட்டியாக எடுத்திருப்பாங்க இந்த படம். தமிழ் டபுள் அவைலபிளாக இருக்குது. பட் படம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் நல்ல குவாலிட்டி ஆற்றி பாருங்க. அப்போ தான் வந்து நம்மளே அந்த படத்துக்குள்ளே இருக்க மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஃபைட் பண்ணுற மாதிரிலாம் இருக்கும். அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. நம்ம வீடியோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு உடனுக்குடன் வந்து கொண்டே இருக்கும். ஸோ அவ்வளோதான் கைஸ், டாடா பை பை.